அதெல்லாம் மூட்டை பாப்கார்ன் வாங்கிட்டு வந்தோம். பாப்கார்னா? பார்த்தா மன்சூரலிகான் மாதிரி இருக்குது. பாப்கார்னுக்கு எதிர அவ்வளோ பெரிய முடி மூட்டை அவரு. நீ மூட்டையா வைக்கிறியா இல்லை போலீஸை கூப்பிடணுமா? என்ன கண்டுபிடிச்சிட்டான்? டேய் மூட்டையை கட்டினது யாரு? மாதிரி என்னைய பார்த்துருக்குற நான் தான். சொல்கிறத செய்டா. ஒரு போலீஸ்காரனை பயமுறுத்துன ஓடிடுவேன். நீங்கள் மூட்டையை உள்ளே தூக்கிட்டு வாங்க, அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். என்னடா பேச போற? டேய் என்னடா தள்ளுற? விட்டா அடிப்ப போல போலீஸ் மேலே கை வைக்கிற. உள்ள போ, சீக்கிரம் போ. ஏசி பண்ண கிட்னாப் பண்ணிட்டோம். ஏசி பொண்ணா? அத்தியாவில் தூக்கிட்டு வந்தீங்க? நீங்கள் தானே சொன்னீங்க நம்ம வீட்டு பொண்ணு காணாமல் போனாலாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க, இதே அவங்க வீட்டு பொண்ணு காணாமல் போனால் உடனே கண்டுபிடிப்பாங்கன்னு. கரெக்டு. ஏசி பொண்ணு காணோம்னா ஏசி பொண்ணு தான் கண்டுபிடிப்பாங்க. உங்கள் வீட்டு பொண்ணு எப்படி கிடைக்கும்? ஆனால் அந்த ஏசி பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. எப்படி? உங்ககிட்ட தான் போலீஸ் வாக்கி டாக்கி இருக்கே. ஓ, நீ அப்படி வரியா? ஒருவேளை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்கல்ல, அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ சத்தியமாக உங்கள் பேரை சொல்ல மாட்டேன். சத்தியமா நீ என்ன தான் சொல்லணும். நான் தான் அவ்வளோ பெரிய ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து ஏசி பொண்ணுத்துக்கு போலீஸை ஓட விட்டேன்னு எல்லாருக்கும் தெரியணும். அப்போதான் அந்த பக்கத்துக்கிட்ட பத்திரமா இருக்கணும்னு தோணும். இந்த கேஸ் முடியறதுக்குள்ள ஒன்று போலீஸை திருடனை ஓட விடணும், இல்லை திருடனாய் போலீஸை ஓட விடணும். டேய் நான் சொல்லினேக்கிறேன், நீ நான் அங்கே திரும்பி பார்த்துருக்குற. ஓட விட்டுறலாம் சார். தோனியாடா நீ?